மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை திருமங்கலத்தில் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, பிரதான தொழிலே இந்த தொகுதியில் விவசாயம் தான். இந்த விவசாயத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை கண்வாய் எல்லாம் தூர்வாராம இருந்தது. அந்த தூர்வாரி அந்த ஏரிகள் குளங்கள் கண்வாய்கள் ஆழப்படுத்தி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீரை குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் விவசாயிகளுடைய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தது கிடையாது. தமிழ்நாடு வரலாற்றிலும் 2 முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 2 முறை விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் வழங்கியது அதிமுக ஆட்சி. அருமை சகோதரர் உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பொழுது வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சார். தமிழ்நாட்டுக்கிட்ட விவசாயிகள் இந்த வறட்சியால் அவருடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது. விவசாயிகள் பாதிப்படைந்து விட்டார்கள். அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் குறித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல புயல், வெள்ளம், மழை இதனால் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைந்தா காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளை சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள், டிராக்டர், பெண்கள் மூலமா பெண்கள் விவசாயியா இருந்தா 50% மானியம், ஆண்களுக்கு 40% மானியத்தில் டிராக்டர் கொடுத்தோம், இடுபொருள் மானியம் கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்தோம். பசு வீடுகளை கொடுத்தோம். விவசாய தொழிலாளிக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி இதையெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, குடிசையிலே வாழ்கின்றவர்கள், வீட்டு மனை இல்லாதவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நீ நினைப்பீங்க இப்பவும் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறாங்கன்னு. இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு. வீட்டு மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக அரசு வீடு கட்டி தரப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 41% அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3,81,000 பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள். அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள்இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க என்பதற்காக ஆரம்ப பள்ளி அதை
தரம் உயர்த்தி நடுநிலைப்பள்ளி, அதை தரம் உயர்த்தி உயர்நிலைப்பள்ளி, அதை தரம் உயர்த்தி மேல்நிலைப்பள்ளி. இப்படி தமிழகத்தில் அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விடியா திமுக அரசு நாம் திறக்கப்பட்ட பள்ளிகளை மூடிக்கொண்டு இருக்கின்றது. அதிமுக ஆட்சியில அதிகமா கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளிகளை திறந்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திறக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு இன்றைய தினம் 207 அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டுகின்றன. இது திமுக ஆட்சியுடைய சாதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி கற்பனை உயர்ந்த தமிழ்நாடு. இது சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம். அண்ணா திமுக ஆட்சியில 10 ஆண்டு காலத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், அதே போல பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, சட்ட கல்லூரி 7. 10 ஆண்டுகள இன்றைக்கு கல்லூரியிலே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழக வரலாறுலேயே 10 ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட கல்விக்காக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்துகின்ற காலத்தில் புதிய கல்விகளை திறந்து வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடியல. அதுக்குன்னு திறமை வேணும். திறமை இல்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அருமையான சிகிச்சை அளிக்க வேண்டும். அந்த உன்னத நோக்கத்தோடு இதே புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தோடு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைக்க வேண்டும் என்று. இந்த தொகுதியில் தானே, இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரா மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இன்று வரை அந்த மருத்துவமனை முழுமை பெறவில்லை. இதை விடியா திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவேற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்தில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திமுக ஆட்சியில் நாம கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல. திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 5 ஆண்டு அடி அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு காலத்தில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது இந்த மதுரை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டிருக்காங்களா? இந்த அரசு தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிலேயே முன்மாதிரியாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். பல்வேறு சாதனைகளை படித்தது அண்ணா திமுக ஆட்சியில். இன்னைக்கு தேசிய அளவில் அதிகமா பல்வேறு துறைகளில் விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உள்ளாட்சி துறையிலே சிறந்த முறையிலே நிர்வாகம் வேண்டிய காரணத்தினாலே 140 தேசிய விருதுகளை உள்ளாட்சி துறை மூலமாக பெற்றோம். அதேபோல போக்குவரத்து துறையிலே தேசிய விருதுகளை பெற்றோம். மின்சார துறையிலே தேசிய விருதுகளை பெற்றோம். சமூக துறையிலே விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியிலே விருதுகளை பெற்றோம். இப்படி துறை துறை வாரியாக சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு. வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிக அளவில் உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்மான் விருது என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் அதிகமா உறுப்பு மாற்று அறுவை செய்து தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் திறமையா செயல்படுவதற்கு சான்று. திமுக ஆட்சியில ஊழல் செய்வதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சி சான்று பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே
மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்தார். இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றது. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை திருமங்கலத்தில் பொதுமக்களிடையே பேசிய காட்சிகளை பார்த்தோம்.